ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். வெல்கம் டு MDG ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார் படத்தோட ரோஸ்ட் பார்த்துடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். போனதுக்கு எனக்கு தான் மிச்சம். எனக்கு இந்த படத்தை ரோஸ்ட் போனால் தான் கொஞ்சம் மனசாரும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு படம் பார்க்கணும், நான் தேட்டரில் போய் பார்க்கணும்னு ஆசைனா நீங்கள் தேட்டர் போங்க. யாரும் இந்த வீடியோ பார்க்க வேணாம். இன்கேஸ் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, ஏதோ ஒன்று உன்னோட தாட் சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அவங்க கேளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதான் இப்போ இந்த ஸ்டார் படத்தை போட்டு அடி நடிக்க போகிறேன். ஸோ யாரும் ட்ரிகர் ஆக வேணாம், ட்ரிகர் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த படம் மயிறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க. சரி, இந்த படத்துக்கு ஏன் நான் போனேன்ற விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். சரி, எனக்கு டாடா படம் பிடிச்சிருந்தது, கவின் படம் பர்சனலாக. சரி, அடுத்த படம் இந்த பியார் பிரேமா காதல் டைரக்டரோட பண்ணுறாரு, இளனோட என்ன இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் தான் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால போனேன். எனக்கு ஒரு சில பாட்டெலாம் அந்த பிடிச்சிருந்தது முன்னாடி, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. சரி, படம் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே இருக்கிறது தானே. சரி, போயிட்டேன். ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. கவினோட நடிப்பு நல்லா இருந்தது. அப்புறம் அந்த சினிமோட்டோகிராஃபிலாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் ஒர்க்லாம் நல்லா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்மு, அப்புறம் இந்த புதுப்பேட்டை சாங்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது வந்து அந்த ஒரு நாளில் பாட்டெலாம் அது பர்ஃபெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாரு. இருங்க, உங்களுக்கு நான் இந்த இதிலே சொல்லாதுங்க, ஏதோ வந்து இது ரோஸ்ட்டு தானே, ஸோ சொல்லி தான் ஆகணும். ஸோ அதிலே சொல்லிடுறேன். அதாங்க, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க நாடகத்தில் நடிச்சிருப்பான். நாடகத்தில் நடிச்சதுலேருந்து இந்த ஹீரோவுக்கு வந்து பெரிய இதாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அவங்க அப்பா வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு பக்கமாக. அதனால் அந்த கட் அவுட் இருக்குல்ல பீச்சில், அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் போஸ்டரே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இருக்கும். இப்போ இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு படமாக கொண்டு போயிருந்தா கூட சரி, ஏதாவது ஒரு படம் ஒரு டீசெண்டாக எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இவங்க அதை மாதிரி போகலையே. அதுக்கடுத்து ஒரு லவ் ட்ராக் வருது. அதை வந்து காலேஜ் கல்ச்சரலில் பொண்ணுங்க ஆடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. இவர் வந்து பொண்ணு வேஷம் போட்டு நான் ஆடுற ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆடுறாரு. நம்ம கவின் வந்து காலேஜ் கல்ச்சரலில் வந்து இந்த பொண்ணுங்க வந்து பசங்களுக்காக அடிச்சுக்கிறாங்கல்ல, பசங்க பொண்ணுங்க, அதுக்காக வந்து போயிட்டு இது பேசுவார். நான் என்ன நாளைக்கு இது ட்ரெஸ் போட்டு ஆடுறேன்னு சொல்லிட்டு இதுக்காகவே ஆடுவார். இதில் பார்த்துருப்பீங்களே, அதான் காரணமாக இருக்கும். தவிர்த்து இந்த லவ் மூவி மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. அது எதுக்குங்க. அப்புறம் நடுவில் இந்த இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, இந்த ஃபோன் வர்றது, லவ்லு சபா மாறனோட சீன்ஸ்லாம் ஒரு சிலது வந்துட்டு போயிருக்கோம். ஆனால் ஏன்டா வச்சிங்க, எனக்கு புரியவே இல்லைடா. அவர் எதுக்கு பாவம் இப்போதான் ஜேபேபி படம் நடித்தார். அதை தவிர்த்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமியோட கூட நல்லா பண்ணியிருந்தார் மனுஷன். அவரை கூப்பிட்டு வந்து எதுக்குடா வேஸ்ட் பண்ணுறீங்கன்றதான் என்னோட கேள்வி. லாலும் நல்லா ஆக்டர். அவர் அப்பாவை சும்மா உன்னால முடியும்ப்பா, உன்னால பிடிச்சது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜால்ரா கேரக்டரு, கவினுக்கு ஜால்ரா அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒரு இடமா ஏறி இறங்குவான். ஆனால் அது எங்கேயுமே இம்பாக்ட்ஃபுல்லாக ஆகலை. அந்த கேரக்டர் நின்னா தானே உங்களுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்கள்ல. ஒரு கேரக்டரை நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக டெவலப் பண்ணீங்களோ உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடலாம். எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக நான் பார்த்த 12th ஃபெயில் சொல்லலாம். அதுக்கப்புறம் தங்கல் படம் இருக்குது. அப்புறம் இது தமிழ்லேயே நிறைய மோட்டிவேஷன்ஸ் படம்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம தனுஷோட மயக்கமன்னே எடுத்துக்கலாமே. அதுவும் இதே மாதிரி தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டு கடைசியில் எப்படி சாதிக்கிறான்ற ஒரு கான்செப்டில் தான் படம் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை உருவி இவங்க ஒரு ஒரு பிஏ கிண்டி வச்சுருக்கீங்க. அது என்னென்னா, இது மாதிரி பாம்பேயில் ஒருத்தர் ஒர்க் ஷாப் நடத்துகிறான்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ வைப்பாங்க, ஓகேங்களா. அது போக மாட்டேன், நான் நடிக்க தான் போவேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து அதான் அந்த கேரக்டர் நான் சொல்கிறது. அவங்க வீட்டில் வந்து இப்போ வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் முக்கியம், நான் நடிக்கணுன்ற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவான். உன் ஃபேமிலி சுச்சுவேஷனே மோசமாக இருக்குது, நீ வந்து எப்படி இது பண்ணுவேன், இந்த மாதிரி என் தாலியை வேணால் வச்சு இது பண்ணிக்கன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லும்போது இந்த நாய்க்கு சரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவில் போயிட்டு கிறுக்கு நாட்டம் பேசிகிட்டு இருப்பான். என்ன பேசுவாங்கன்னா, உங்கள் ஆளாளுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, உங்களுக்கு டாக்டர் ஆகணுன்னு இருக்குது, இதாகணுன்னு இருக்கும், அதே மாதிரி நடிக்கணும்னு இருக்குது, யாரும் எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்ச பேசணும்னு நீங்கள் செய்கிறீங்கன்ற மாதிரி இருந்தாலும் பேசுவார். அதை கேட்டு ஊருக்குன்னு அந்த
ஹெச்ஆர் என்ன பண்ணுவானா, காசு கொடுத்து நீ போ பாம்பே போன்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவான். எந்த ஊரில் நடக்குது இதெல்லாம்? சூரிய போட்டுன்னு வந்துச்சுடா. அதுவும் இதே மாதிரி தான்டா, ஒரு ரியல் லைஃப் இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. அந்த பணம் கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டே அலையும் போது வா அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும், அது ரியாலிட்டி. சரி அது கூட வேணாம், அயோத்தி போன வருஷம் வந்துச்சு, அது எப்படி இருக்கும், அந்த பணம் கலெக்ட் பண்ண கூட சசிகுமார் கலெக்ட் பண்ணது எப்படி காமிச்சிருப்பாங்க. இந்த கேட்டவனே கொடுத்த மாதிரி இவனுக்கு எல்லாம் ஈஸியாக நடந்துடுற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேவை. எங்களை பார்த்தா லூசு கூதம்னாங்க, இது சொன்னாலும் நம்பிடுவோம், எனக்கு தான் அறிவு இல்லைல்ல தமிழ் ஆடியன்ஸுக்கு. நாங்கள் வந்து உலக சினிமா பார்க்குறதில்ல, மலையாள படம் பார்க்குறதில்ல, எதுவுமே பார்க்குறதில்ல, எந்த வெப் சீரிஸ் பார்க்குறதில்ல, தமிழ் படம் மட்டும்தானே பார்க்குறோம். நீங்கள் எடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எடுங்க. சுந்தரன்னா எவ்வளோ பரவாயில்லைங்க எனக்கு கேட்டிங்கன்னா. அவர் என்ன தான் எடுத்த கதையே எடுத்தாலும் என் படம் நல்லா இல்லைனா நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூவில் ஆக்ஷன் படம் ஊற்றிக்கிச்சு அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் சொல்லுவாங்களா, ஒன்றும் லாய்க்கு இல்லை, சும்மா வச்சு நம்ம இதை கலக்கறன்னு கறக்கிறது நம்ம காசை போட்டு. சரி வாங்க அப்படியே கதைக்குள்ளே வருவோம். போவான், போயிட்டு அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவான். இல்லை உனக்கு எதாவது வந்து வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சோகத்தோடு பா என்னால் முடியலப்பான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். வழக்கம் போல் அவங்க அப்பா கேரக்டர் வந்து உன்னால் முடியும்பா தம்பி, உன்னால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுவாப்புல. இப்போ வந்து பணத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க. ரோட்டில் பிச்சைக்கார மாதிரி லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அங்கங்கே வேலை செய்வான், ஹோட்டலில் வேலை செய்வான், அது வேலை செய்வான், பிச்சை எடுப்பான். இந்த அப்போ தான் இந்த பாட்டு, போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் நன்மைகள் தீமைகள், அந்த இது இருக்குல்ல ஒரு நாளில் அந்த புதுப்பேட்டை, அந்த பாட்டு வரும். சரி யுவன் சங்கர் ராஜா அந்த பாட்டு வந்து படத்தில் வைக்க முடியலன்னு சரி இங்கே வச்சுட்டாரு. பிளேஸ்மெண்ட் ஓகே, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம். அதை நம்ம யுவனை தான் பாராட்டணும், டேரக்டரை பாராட்டக்கூடாது. ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர் வேலையை சரியாக தான் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னா எப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி இவன் திரும்பி போயிட்டு இந்த மாதிரிங்க இவ்வளோ 6 மாதம் நான் இங்கே வேலை செஞ்சுருக்கேன், வெயிட்டராக வேலை செஞ்சுருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன், இப்போ ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சான்ஸ் கொடுத்துருவாரு. அடுத்த படத்தில் வந்து நீ ஒர்க் பண்ணுப்பா அப்படின்ட்டுவாரு. அவனும் சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வருவான். வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலிலாம் பார்த்துட்டு காரில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடும். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மூஞ்சல் தழும்பு போட்டுரும். அதனால் என்னன்னா ஆள் வந்து இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா, முக்கால்வாசியும் லவ் பண்ணுறதான் காமிச்சிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். மோட்டிவேஷன் படம்னு ஒரு அதை தான் எடுத்து வச்சாங்க. ஏன்னா மயக்கமின்ன படத்துலையும் அதாண்டா இருக்கும். ஆனால் அதை அந்த லவ் கேரக்டர், அந்த யாமினி கேரக்டர்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க, இவனை எடுத்து வச்சிருக்கான் பாருங்க, மயிர் புள்ளையாட்டம். சரி அதான் அவன் மூஞ்சில் வந்து தழும்பு போட்டுருவான். அவனுக்கு கவினுக்கு தழும்பு போட்டானே ஓன்னு கதருவான். அதுக்கப்புறம் இந்த இடம் என்ன ஒரு ஹீரோயின் போயிருச்சா இறக்கு, 2வது ஹீரோயின் இறக்கு, இவங்க கூட ஒரு லவ் ட்ராக்கை போடு, என்ன போட முடியும் பொண்ணு. இதெல்லாம் ஒரு கிரிஞ்சு ஒன்று வச்சுருப்பாங்க. தேட்டரில் வந்து கவினோட இது ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு சைடு ஆர்டிஸ்டாக நடித்த படம் வந்து ஓடிட்டுருக்கோம். ஏஞ்சி ரகலை பண்ணி கிரிஞ்சு பண்ணி சண்டை போட்டு இதுலேருந்து மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி அனுப்புகிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருப்பாப்புல. ஆனால் என்னன்னு நினச்சி வச்சாருன்னு தெரியல அந்த ஆள், இந்த டேரக்டர் இல்லை என்ன நினச்சி வச்சாரோ. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இப்போ வந்து சரி நம்ம இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கம்பெனியில் போய்ட்டு சேர்ந்துடுறாங்க. கவின் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி பக்கத்தில் நடிக்கிற இது போயிட்டுருக்கு, வரீங்களான்னு சொல்லிட்டு போகும்போது அவன் போயிட்டு இவனை செலக்ட் பண்ண மாட்டேங்க, என்னையும் செலக்ட் பண்ண மாட்டேங்க, அவன் மூஞ்ச தழும்பு போட்டிருக்கு, உன்னையும் செலக்ட் பண்ணால் நான் வருவேன்டா, நான் நடிச்சு காட்டுவேன்டா ஒரு சரிங்களா, எல்லாம் எத்தனை படத்தில் பார்த்துட்டான் சொல்லுங்கள் அப்படின்னும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி அவங்க அப்பா அட்வைஸ் கேட்பார். திரும்பி அவங்க அப்பா வழக்கம் போல் வந்து மோட்டிவேஷன் மட்டும்தான் பண்ணுவார், வேறு எந்த பானே பண்ண மாட்டார். அப்படியே இப்படி போயிட்டு கடைசியில் நம்ம வெற்றிமாறன் வந்து அவர் என்ன மூஞ்சி எப்படி இருந்தாலும் வாங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேற நல்லா தான் படம் எடுத்துகிட்டு இருக்கு, நீ எதுக்கு காசு கொடுத்தா எல்லா இடத்துலையும் நடிப்பியா நீ, அதான் நான் கேட்குறேன். உன் மேலே இருக்கிற மரியாதையே போயிடும் போல இந்த மாதிரி படம்லாம் சூஸ் பண்ணி நடிக்கும்போது. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ஒரு படம் வந்து சிங்கிள் டேக்கில் ஒரு ஷார்ட் ஒன்று கிளைமேக்ஸ் நடிச்சு கொடுப்பாப்புல. நடிச்சு கொடுத்தோடனே ஓகே இவர் தான் ஹீரோயின் இதாயிரும். பீச்சில் கட் அவுட் வந்துடும். கட் அவுட் வந்தோடனே எல்லாம் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. இது ஒரு படம் உண்டான்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்டா அதில் ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட் வருது, MS டோனி இருக்குது, அதுவும் ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட் படம் தான். 12th ஃபெயில் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏகப்பட்ட படம் இப்போ ரீசெண்டாக மைதான் கூட நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அஜய் தேவ்கன் படம் வந்து அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்டடு இதுதான். இதே ஸ்க்ரீன் பிளே தான்,
ஏன் ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்னு சொல்கிறேன்னா, ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்டில் யூஸ்வலாக என்ன வச்சுருப்பாங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசைப்படுவான். அது எனி ஸ்போர்ட்ஸாக வேணா இருக்கட்டும். அந்த ஆசைப்படும் போது அந்த இடத்துல ஒரு ஃபால் நடக்கும் அவனுக்கு. அந்த ஃபால்லேருந்து அவன் எப்படி திரும்பி ரைஸ் ஆகிறான்றதான் அந்த ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்டுக்கான டெம்ப்ளேட்டு. அந்த டெம்ப்ளேட்டை வந்து எப்படி ஒரு ஸ்டார் ஆறான்றதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட் நான் சொல்ல வரேன். ஈவன் அன்னபூர்ணி படம் கூட சேம் டெம்ப்ளேட்டில் தான் வந்தது. அந்த படம் யாரும் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் இப்போ நீங்கள் கிராண்ட் டூரிஸ்மோன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், ஒரு ஹாலிவுட் படம். நான் ரிவ்யூ கூட போட்டிருப்பேன், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அது கூட இதே மாதிரி தான். ஆனால் அதில் வந்து எடுத்துக்கிட்ட கதையை வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தான். அவன் எதுக்கு தவறான்றதை நல்லா காமிச்சிருந்தான். அந்த ஜஸ்டிஃபிகேஷனே இவங்க பண்ணாததுனால இந்த நாய் என்ன பண்ணால் எனக்கு என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு. பாவம் கவின் அவ்வளோ நல்லா நடித்தும் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்தும் ஒரு நல்ல பேர் ஒரு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. படம் இட்டாகிறது மேட்ரு இல்லை, ஆனால் என்ன சொல்கிறது, அந்த கண்டென்ட் கிளிக் ஆகலை. அதான் என்னை பொறுத்தவரையும் என்னோட இது. ஈவன் டாடா லிஃப்ட் இஸ் குட், ஓகேங்களா. அவர் வந்து அவரால் முடிஞ்ச ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதோடலாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பீஸ் ஆஃப் ஷிட் தான். ஸோ அவ்வளோதான் நான் ஸ்டார் படத்தை சொல்ல விரும்புகிறேன். ஹரிஷ் கல்யாண் வந்து கிரேட் எஸ்கேப்புங்க. மனுஷன் தெரிஞ்சிருச்சு, ஐயோ பீ படம் நினச்சா நம்ம கெரியர் கலியேறும், இன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் எதுக்கு ஃபஸ்ட்டு லீவ் ஆகணும்? இப்போ அவரே நடிச்சிருக்கலாம்ல, இது நல்ல கதை தானே. எதுக்கு அவர் லீவை இட்டு ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ணுறாங்க போதே தெரிய வேணாமா இது ஒரு நல்ல கதை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஒருத்தர் தான் இந்த ஃபஸ்ட் லுக்கெலாம் விட்டுட்டு இந்த கதை சரியில்லை கேட்டுட்டு வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு ஹரிஷ் கல்யாண் கலந்துக்கும் போதே தெரிய வேணாமா? ஸோ அவ்வளோதான் சொல்ல வரேன். தேட்டர் போகிறதுனா போங்க, உங்கள் காசு உங்கள் டப்பு அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்னோடய தாட்டை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கே. நான் 150 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். என் 150 ரூபா நீ ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோ இப்போ கூட நான் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். யாரும் பண்ண மாட்டாங்க, சொல்கிறேன் பொதுவாக. இது என் தாட். உங்களுக்கு செட் ஆகலைன்னா செட் ஆனால் ஏற்றுக்கங்க, செட் ஆகலாம் விட்டுருங்க, அவ்வளோதான். சரி, இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வரேன்.